ஞாபகம் இருக்குல்ல, நேற்று நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தது பேராமீட்டர்ஸ் எல்லாம் யூஆர்எல், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், அந்த ரேட்டிங் ஸ்கீமா அப்படிங்கிறத பார்க்க சொல்லியிருந்தேன். அதை காப்பி பண்ணி உங்களையே வந்து ஒரு மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி நம்மளோட பேஜஸ்க்கு ஏதாவது அனுப்ப சொல்லியிருந்தேன். அது பண்ணியிருக்கீங்க. யாராவது வந்து அதை நான் சொல்றது அப்படி டாஸ்க்னு எழுதிக்கோங்க. ஷீட்டில் எழுதிட்டோம்னா டாஸ்க் ஷீட்டில் எழுதுற மாதிரி இருக்கும், எல்லாரும் யூஸ் ஆகும். அப்புறம் இந்த இதை வந்து ஸ்ட்ரக்சர் டேட்டாக்காக அந்த லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். பிரெட் க்ரம்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கோங்க. லேண்டிங் பேஜில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம முக்கியமான ஒரு டெர்ம்ஸ். இப்போ இதெல்லாமே கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன், சிலபஸ், ஃபீஸ் இது எல்லாமே வந்து நம்ம அங்கே போட்டிருந்தோம். ஸோ அதுக்கடுத்து வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா என்ன பேஜுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னா டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ் கோயம்புத்தூர். டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ் கோயம்புத்தூர். இதுல வந்து நம்ம முன்னாடி வந்து ஒரு 2-3 கம்பெனி மட்டும் எடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளோட ஓன் கம்பெனி இருக்கு. 28 29ல வந்துருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம பார்க்குறப்ப அந்த H1 டேக் இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இவங்களோட எப்படி போட்டிருக்காங்க அந்த லேண்டிங் பேஜ் எப்பவுமே நம்ம அப்சர்வ் பண்ணணும்னு நான் சொல்றேன். ஸோ ரேட்டிங்ஸ் போட்டிருக்காங்க, லேர்னர்ஸ் எவ்வளோ அப்படின்ட்டு, வி ஸ்கெடியூல், கான்டாக்ட், கோர்ஸ் அட்வைசர், அந்த மெயின் இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இதுதான் நேற்று இருந்துச்சுங்களா நம்ம பார்க்குறப்ப? இதே பேஜ் தான் இருந்துச்சா? கொஞ்சம் வேற மாதிரி இருக்குங்களா? இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இங்கே இமேஜஸ் எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து ஒரு இமேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இமேஜை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இமேஜை ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இன்ஸ்பெக்ட் அப்படின்னு நீங்கள் போங்க. இன்ஸ்பெக்ட் போனீங்க அப்படின்னா என்ன இருக்குன்னா இந்த இமேஜுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் ஒரு டெக்ஸ்ட் வந்து எழுதுவாங்க. நார்மலாக இமேஜ் வந்து இப்போ நம்ம நார்மலி இப்போ விஷுவலி இம்பேர்ட்லாம் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கண்ணு தெரியல அப்படிங்கிறப்ப இப்போ இருக்கிற டூல்ஸ் எல்லாம் என்னன்னா அந்த அப்படியே டெக்ஸ்ட்டை படிச்சு காமிச்சிட்டே வரும். படிச்சுட்டு வரப்ப அந்த இடத்துல ஒரு இமேஜ் இருக்குன்னா அந்த என்ன இமேஜ்ன்ட்டு அவங்களுக்கு சொல்லணும், ஆடியோல சொல்லணும் அப்படின்னா அந்த இமேஜ் வந்து ஆடியோ எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்க இருக்கிற டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கும். அந்த டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுனால அந்த டெக்ஸ்ட்ல வந்து கூகுள் வந்து ரெஃபர் பண்ணுது, ஆல்டர்னேட் இமேஜிங் கொடுத்துருக்காங்களா அப்படின்ட்டு சர்ச் இன்ஜின் பார்க்குது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட் இமேஜ் கொடுக்கல. இந்த இமேஜ் தான் கிளிக் பண்ணி வந்தோம். இமேஜ் சோர்சஸ் இருக்கு, ஸ்டைல் ஏதோ கொடுத்துருக்காங்க, ஆனா ஆல்டர்னேட் டெக்ஸ்ட்ங்கிறது கொடுக்கல. ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் இப்படி கூகுள் வந்து பாக்குறதுனால நம்ம அந்த இடத்துல ஒரு கீவேர்டை கொடுக்குறோம். மோஸ்ட்லி என்னன்னா அந்த இமேஜ் என்னங்கிறது தான் சொல்லணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இமேஜ், ஃபீஸ் இமேஜ் என்ன இருக்கோ அதை சொல்லணும். பட் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கீவேர்டு கொண்டு வந்து ஒவ்வொரு இமேஜ்ல நம்ம கொடுத்தோம். ஒரே கீவேர்டை 10 இமேஜ் இருக்குன்னா 10 இமேஜ்ல கொடுக்கக்கூடாது. இதுல ஒரு கீவேர்டு அதுல ஒரு கீவேர்டு அப்படி மாற்றி மாற்றி நம்ம கொடுக்கணும். ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கலா விஷுவல் இம்பேக்ட் பார்க்க போறது கிடையாது. இப்போ கூகுள் பார்க்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை பண்ண போறோம். இப்போ இவங்களோட எடுத்துக்கோம். இந்த கம்பெனில ஏதாவது இமேஜ் இருக்கான்னு பார்ப்போம். இது ஒரு இமேஜ் இருக்கு, ரைட்டு, இன்ஸ்பெக்ட் ஆல்டர்னேட் அப்படின்னு போட்டீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் கோர்ஸ் எழுதியிருக்காங்க. அப்ப ஒரு இமேஜுக்கு ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது தான் அந்த இது எழுதணும். அதுல வந்து கீவேர்டு இவங்க கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் வந்த கம்பெனி வந்து அதை கொடுக்கல. தட் டசன்ட் மீன் தட் அவங்க ஃபர்ஸ்ட் வராம போகல. அதனாலதான் எப்பவுமே நான் சொல்லுவேன் எந்த ரேங்கிங்ல வருதுன்னு தெரியாது, ஆனா இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்றேன். அப்போ ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் வந்து கண்டிப்பா நம்ம வந்து கொடுக்கணும். ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் ஃபார் இமேஜஸ். அடுத்தது இதெல்லாம் ஒரு சிடிஏ மாதிரி கொடுத்துட்டு வர்றாங்க. கண்டென்ட்ல எப்படி கொண்டு வரோம். இப்போ டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ், இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் இது என்னது டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ் கோயம்புத்தூர், இதுதான் H1 டேக்ல கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த கீவேர்டு தான் ரொம்ப முக்கியமான ஒரு கீவேர்டு. அப்ப இந்த கீவேர்டை அவங்க எத்தனை தடவை இந்த கண்டென்ட்ல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு கீவேர்டு அதிகமா யூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த கீவேர்டுக்கு தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது மீனிங். இப்போ இந்த பேஜ் பொறுத்தளவுக்கு டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ் கோயம்புத்தூர் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. அப்ப இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ் கோயம்புத்தூர் எத்தனை தடவை இவங்க யூஸ் பண்றாங்க, இல்ல வேற ஏதாவது கீவேர்டு வந்து நிறைய டைம் யூஸ் பண்றாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்.
இதை காப்பி பண்ணி நீங்க ஜஸ்ட் கண்ட்ரோல் எஃப் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த கீவேர்டு அப்படியே போட்டீங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா பாருங்க, டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இடத்துல வேற மாதிரி போயிருக்கு. இப்ப நான் கோயம்புத்தூர் விட்டுட்டு இப்படி எதுவுமே இல்லை, அதாவது எஸ் இல்லாம போட்டு பார்த்தேன், அதுலயே எது இல்லை. அப்போ டேட்டா அனலிட்டிக்ஸ் வெறும் கோர்ஸ் அப்படின்னு போட்டு பார்த்தோம்னாலும் எது இல்லை. மூணு தடவை யூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா இங்க இந்த இடத்துல ஒண்ணு யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல ஒண்ணு யூஸ் பண்ணியிருக்காங்க. கோர்சஸ் அப்படின்னு பண்ணா ஒரு தடவை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவங்க எஸ்இஓ படி பெருசா எதுவுமே யூஸ் பண்ணல. வெறும் டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிற வேர்டு மட்டும் 87 டைம்ஸ் வரும். நீங்க நல்லா பாருங்க, 87 டைம்ஸ் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ்ங்கிற வேர்டு வருது. ஆனா டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸோ இல்ல டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ் கோயம்புத்தூரோ தான் கீவேர்டா இருக்கணும். யூசர் சர்ச் பண்றோம் அப்படிதான் பண்ணுவாங்க, வெறும் டேட்டா அனலிட்டிக்ஸ் தேட மாட்டாங்க. ஆனா இவங்க அந்த கீவேர்டை வந்து மெயினா கொடுக்கல, பட் ஸ்டில் தே ஆர் ரேங்கிங். இது கொஞ்சம் ஒரு கொஸ்டின் மார்க். எப்படிங்க அப்படிங்கிறத நம்ம ரியலாவே ஸ்டடி பண்ணி பார்க்கணும். இந்த வெப்சைட் ஏதாவது ரொம்ப ஃபேமஸா என்ன அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் நம்ம பார்த்தோம்னா, ஏன்னா யூசர் தேடுற கீவேர்டு தான் எப்பவுமே அதிகமா இருக்கு. அப்ப எவ்வளவு அதிகமா இருக்கலாம்? இப்ப டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ் கோயம்புத்தூர் போட்டீங்கன்னா இது எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 200 எவ்ரி 200 வேர்ட்ஸ் ஒரு தடவை மெயின் கீவேர்ட் எவ்ரி 200 வேர்ட்ஸ், ஒவ்வொரு 200 வேர்ட்ஸ்க்கு ஒரு தடவை வரலாம். அப்போ ஒரு பேஜ்ல நீங்க எவ்வளவு எழுதுறீங்க கண்டென்ட். இப்ப இந்த பேஜ் எடுத்துக்கோங்க, இந்த பேஜ் எடுத்துக்கோங்க. நீங்க ஆன்லைன்ல ஏதாவது டூல் இருக்கு, ஈஸியா சும்மா போட்டு போறாங்க, ஆன்லைன் வேர்ட் கவுண்ட் யூஆர்எல் அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த யூஆர்எல் மட்டும் போடுங்க. இல்ல அந்த கீவேர்ட் எவ்ரிவேர் அந்த டூல் போட்டீங்கனாலும் உங்களுக்கு கூகுள்ல காமிக்கும். $3,350 வேர்ட். $50,000 கீவேர்ட் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு டவுட். சும்மா அப்போ ஒரு இது அக்யூரசி கிடையாது. ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல போட்டுப்பாங்க எவ்வளோ அப்படின்னு. நார்மலா வந்து ஒரு 6,000 8,000 அந்த ரேஞ்சில் தான் ஹையஸ்டா வச்சிருப்பாங்க. ஆன்லைன் டூல் வந்து தருவாங்க. வேர்ட் கவுண்டர் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. கொஞ்சம் வேற மாதிரி நம்ம பேஸ் பண்றதுனால அப்போ நம்ம காம்படிட்டர் பார்க்கலாம். மற்றவங்க வேற காம்படிட்டர் என்ன பண்ணியிருக்காங்க. பிட்டா இவங்க வந்து இவங்களோட ஹெச்என் டேக் நம்ம போட்டுப்பாங்க. எப்பவுமே ஹெச்என் டேக் தான் முக்கியமான கீவேர்ட், பிரைமரி கீவேர்ட். அதையே எத்தனை தடவை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 தடவை யூஸ் பண்ணியிருக்காங்க. டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்சஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 19 தடவை. ஸோ மோர் ஆர் லெஸ் சேம். ஸோ 17 தடவை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 17 × 200 போட்டீங்கன்னா 3400 வேர்ட்ஸ் வந்து அளவா இருக்கும். ஏன் வந்து அதிகமா யூஸ் பண்ண வேண்டாம், 100 வேர்டுக்கு ஒரு தடவை திருப்பி திருப்பி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அது வந்து ஒரு ஒரு கன்ஜஸ்டட் மாதிரி ஆயிடும். கீவேர்ட் ஸ்டஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீவேர்ட் நிறைய டைம் இருக்கணுங்கிறது உண்மை. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் கீவேர்டா கொடுத்துருந்தீங்க அப்படின்னா யூசருக்கு அது போர் அடிச்சிடும் கண்டென்ட் படிக்கிறது. அதனாலதான் எப்படி 200 வேர்ட்ஸ்க்கு ஒரு தடவை கொடுக்கணும் அப்படிங்கிற. அப்ப கூகுள் வந்து இந்த மாதிரி ஒரு அல்காரிதம் தான் செக் பண்ணும். இவங்க டோட்டல் வேர்ட்ஸ் எவ்வளோ, அதுல ஒரு வேர்டு எத்தனை தடவை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்க நார்மலா பிரைம் மினிஸ்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இண்டிபெண்டன்ஸ் டே மாதிரி ஸ்பீச் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா அப்ப அந்த அனலைஸ் பண்ணுவாங்க அந்த டிவி பீப்புள்ஸ். எத்தனை வேர்டு எத்தனை டெவலப்மெண்ட் எத்தனை தடவை யூஸ் பண்ணியிருக்காரு, இந்தியா எத்தனை வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அதை யூஸ் பண்றதை பேஸ் பண்ணி இதுக்கு எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க, முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு இவங்க அனலைஸ் பண்ணுவாங்க.
அதே மாதிரி தான் கூகுள் இங்க பாக்குது எத்தனை தடவை இந்த வேர்டு வந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குது. அப்ப நம்மளுக்கு முக்கியமான கீவேர்டு எதுன்னா, நம்மளோட வெப்சைட்ல இது எத்தனை தடவை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா 11 தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். புரிஞ்சுங்களா? அந்த பேஜ்ல 11 தடவை யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த பேஜ்ல. அப்ப இந்த 11 தடவை என்ன 2200 வேர்ட்ஸ் இருக்கலாம். அதுல வந்து எவ்ரி 200 வேர்ட்ஸ்க்கு இந்த இதை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போ இதுல அப்படியே காப்பி பண்ணி போட்டேன். 2134 வேர்ட்ஸ் தான். 30,000 வேர்ட்ஸ்ங்கிறது கிடையாது. கிரீன் டெக்னாலஜிஸ் இது. அப்போ முக்கியமான கீவேர்டை கொண்டு வரணும். எவ்ரி 200 வேர்ட்ஸ்க்கு ஒரு தடவை வரணும். நீங்க டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் எவ்வளவு எழுதலாம்னா நீங்க காம்படிட்டிவ் இங்க எடுத்து பாருங்க. கீவேர்டு ஒரு வேர்டு போட்டுருக்கோம். டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ் கோயம்புத்தூர். இது வந்து எஸ்டிமேட்டட் மந்த்லி டிராபிக் எத்தனை பேர் வர்றாங்க அப்படின்ட்டு நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து இங்க காமிக்கீங்க. ஸ்டில் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. நம்ம உள்ள போனாலும் ஒரு டைம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை கணக்கு எடுத்துக்கும். ஜிமெயில் இல்லை. இப்ப நீங்க இங்க ஒய்ஃபை யூஸ் பண்றீங்களா, இந்த ஒய்ஃபைல இருந்து appincoimbatore.com நீங்க ஒரு தடவை நான் ஒரு தடவை போனாலும் அது ஒரு தடவை கணக்கு எடுக்கும். ஒன் டைம். ஏன்னா ஒரே ஐபி அட்ரஸ் இருந்து போகுது. இப்ப நீங்க மொபைல் டேட்டால இருந்து ஆளுக்கு தனித்தனி மொபைல் டேட்டா யூஸ் பண்ணீங்கன்னா தனித்தனி விசிட்டர்ஸை காணும். ஒரே இன்டர்நெட் யூஸ் பண்றப்ப அது ஒரு டைம் தான் எடுக்கும். மல்டிபிள் டைம் ஒரே இதுல நான் யூஸ் பண்ற மாதிரி 1 hour கழிச்சு நான் யூஸ் பண்ணனால அந்த 24 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை கணக்கு எடுக்கும். யூனிக் இதுதான் எடுக்கும். ரெண்டாவது தடவை வேற வேற நெட் கனெக்ஷன் இருக்கிற வேற வேற இது மாறும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் பாருங்க 5864 வேர்ட்ஸ் வரும். அப்போ ஃபிட்டா பாருங்க 6849. பியூமோட் எக்வேஷன் வரல, டேட்டா வரல, லைவ் ஒயர் டேட்டா வரல. ஸோ டேட்டா வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா 5000, 3000, 6000 இந்த மாதிரி இருக்கு. இது எல்லாமே ரஃப் தான் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம எழுதுறதுனாலும் நம்மளோட லேண்டிங் பேஜ்க்கு எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்து 3000, 6000, 5000 இப்படி ஆவரேஜா இருக்காங்க. நம்மளும் வந்து இந்த கண்டென்ட் வந்து ஓகே தான். இத்தனை கண்டென்ட்டும் கஸ்டமர் படிப்பாங்களான்னா அது டவுட்டு. பட் நம்ம வந்து கீவேர்டு கொண்டு அப்போ 3600 கீவேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னா 18 டைம்ஸ் நம்ம கொடுக்கலாம். 18 into 200 3600. இப்போ நம்மளுக்கு எவ்வளவு வருது? 11 டைம்ஸ் வருது. அப்போ இன்னும் வந்து நம்ம 7 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ நம்ம எஸ்இஓ பண்றப்ப என்ன பண்ணணும்னா இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் யூஸ் பண்ணி சில பேராகிராஃபை நம்ம கிரியேட் பண்ணணும். எந்த பேராகிராஃப் கிரியேட் பண்ணுறது ஃபைனலாக நம்ம முடிவு பண்ணணும். அப்போதான் அந்த கீவேர்டை உள்ள கொண்டு வர முடியும். ஸோ கீவேர்டு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போல்டு பண்றது. ஒரு பர்டிகுலர் வேர்டை வந்து போல்டு பண்றது. நீங்க பொதுவா நீங்க போல்டு பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? வேற எம்பசைசிங் தட் ஒன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் போல்டு பண்ணும். அப்ப அந்த கீவேர்டை நீங்க போல்டு பண்றது அது ஒரு எஸ்இஓ பேராமீட்டர் ஆகும். ஜென்ரலா ஏதோ ஒரு கீவேர்ட் நான் அந்த மெயின் கீவேர்ட் அப்படியே அது ஒரு 2 தடவை போல்டு பண்ணுங்க. வேற ஒரு கீவேர்டு கோர்ஸ் ஃபீஸ் அப்படி வர்றது போல்டு பண்ணுங்க. பொதுவாக அந்த பேஜுக்குள்ள கொஞ்சம் போல்டு இருக்கும். ஆனா மெயின் கீவேர்டு கண்டிப்பா ஒரு இடத்துலயே 2 இடத்துலயே போல்டு பண்ணணும். ஃபுல்லா போல்டு பண்ணணும்னா திருப்பி அதே வேர்டு மாதிரி அவங்க மைண்டுக்குள்ள போயிட்டே இருக்கும். அது யூசருக்கு இதாயிரும். ஸோ நம்மளுக்கு அந்த அடுத்தடுத்த கீவேர்டு எடுக்கிறோம். 10 கீவேர்டு எடுக்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ ஒன்றை மட்டும் 2 தடவை போல்டு பண்ணிட்டு மீதி கீவேர்டு அப்படியே போல்டு பண்ணுங்க. கோர்ஸ் ஃபீஸ், சர்டிஃபிகேஷன், பிளேஸ்மெண்ட் இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் அந்த 10 கீவேர்டு ஒரு தடவை. ஏன்னா 10 கீவேர்டு வரணும் கண்டென்ட்ல. நீங்க ஃபர்ஸ்ட் கீவேர்டு தான் நம்மளுக்கு டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர், டேட்டா அனலிட்டிக்ஸ் சர்டிஃபிகேஷன் இன் கோயம்புத்தூர், டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ் ஃபீஸ் இன் கோயம்புத்தூர், டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ் வித் பிளேஸ்மெண்ட். நம்ம அந்த கீவேர்ட் பிளான்ல இருந்து ஒரு 10 கீவேர்டு சூஸ் பண்ணோம்னா
அந்த 10 கீவேர்டுக்கும் உள்ள கண்டென்ட்ல வரணும் ஒரு தடவை வச்சு அந்த கீவேர்டு எல்லாமே. இதுதான் வந்து நான் எவ்ரி 200 டைம்ஸ் வரணும்னு சொல்றேன். மற்ற கீவேர்டு எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு தடவை வச்சு வந்துடணும் மினிமம். அப்ப அதை ஒரு தடவை வர்றப்ப நீங்க போல்ட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் லிங்க் அப்புறம் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்டர்னல் லிங்க்ஸ் அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்குள்ள கொடுக்கக்கூடிய ஒரு லிங்க். இவங்களே எடுத்து பார்ப்போம் நம்ம எப்படி பண்ணியிருக்காங்க. எங்கேயாவது லிங்க் வருதா அப்படிங்கிறத பாருங்க. எல்லாமே ஃபார்ம் இருக்குதா, புக் ஃப்ரீ டெமோ. இது வந்து ஜஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுது. இப்போ டவுன்லோட் ப்ரௌசர் இது வந்து ஃபார்ம் தான் போடுது. ஒரு வீடியோ வந்து எம்பெடட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எக்ஸ்டர்னல் லிங்க். ஏன்னா யூடியூப் போடுறது இங்க பண்ணிருக்காங்க. அதான் கிளிக் பண்ணா யூடியூபுக்கு போயிடும். இந்த இடத்துல கிளிக் பண்ணா யூடியூப் போயிடும். இது எக்ஸ்டர்னல். அதான் வெளியில போறது எல்லாமே எக்ஸ்டர்னல். கிரீன் டெக்னாலஜிஸ்குள்ளேயே போறது இன்டர்னல் லிங்க். டாக்டர் ட்ரெயின் இது ஃபார்ம் தான் போட்டிருக்காங்க. லிங்க்னா தனியா தெரியும். நீங்க எதுவும் பெருசா லிங்கே இருக்குல்ல எனக்கு தெரிஞ்சு. சைக்கிள் இருக்குன்னு தெரியும். இந்த 0 லிங்க் மாதிரி என்ன போட்டுருது. இதுதான் கொடுத்துருக்கேன். இதே பேஜுக்குள்ள வர்ற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வேற இது பார்ப்போம். ஃபிட்டா அவங்களுக்கு பார்ப்போம். அவங்க அதுக்கு எஸ்இஓ பண்ணாலுமே இதுவுமே இந்த பேஜுமே பூஸ்ட் பண்ணலாம். இல்ல இந்த பேஜுக்கு எஸ்இஓ அந்தந்த பேஜுக்கு எஸ்இஓ பண்ணணும். ஹோம் பேஜுங்கிறது எல்லாரும் போய் பார்த்துருவாங்க. மோஸ்ட்லி வந்தாங்கன்னா மறுபடியும் அந்த லோகோ கிளிக் பண்ணா ஹோம் பேஜ் போவாங்க. பட் எஸ்இஓங்கிறது என்னன்னா என்ன தேடுனா என்ன பேஜ் வரும். ஹோம் பேஜ்ல வந்து எல்லா கோர்ஸையும் கொடுத்துருப்பாங்க. அப்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த கீவேர்டு இப்போ நம்ம யோசிக்கிறோம். முக்கியமான கீவேர்டு டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ் கோயம்புத்தூர். இதை 18 தடவை யூஸ் பண்றோம். ஹோம் பேஜ்ல அப்ப எதை முக்கியமான கோர்ஸா பண்ணுவீங்க? ஏன்னா எல்லா கோர்ஸும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அதனால ஹோம் பேஜுக்கு நம்ம நார்மலா எஸ்இஓ பண்ண மாட்டோம். பட் அதுவே என்ன பண்றோம், இதுக்கெல்லாம் நம்ம பண்றப்ப அதுக்கு தெரியும் கூகுளுக்கு இதுதான் ஹோம் பேஜ்ன்ட்டு, அதனால அதை எடுத்துட்டு வரும். பட் நார்மலா நம்ம எதுவும் எஸ்இஓ எதுவும் பண்றது இல்லை. நம்ம பண்ணக்கூடியது எல்லாமே பண்ண வேண்டியது எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பேஜஸ் தான் பண்ணணும். இப்போ ஃபிட்டாவோடது இன்டர்னல் லிங்க்ஸ் ஏதாவது இருக்குன்னு பார்ப்போம். ஒரு ரிக்வெஸ்ட்டுக்காக இருக்கோம். இவங்க வந்து இன்டர்னல் லிங்க் போடலாம். ஹியூமோ டெக்னாவிஷன் நம்மளோட ஏதாவது போட்டுக்கலாம்னு சொல்லுங்க. இது கிளிக் பண்ணீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு விக்கிபீடியா. இது எக்ஸ்டர்னல் லிங்க். நம்ம வெப்சைட்ல இருந்து விக்கிபீடியாவுக்கு போகுது. இன்டர்னல் லிங்க் ஏதாவது இருக்கா? reach out to our HR team for further information. இப்போ நான் இதை கிளிக் பண்ணா ஆப் இன் கோயம்புத்தூர்ல இன்னொரு பேஜ் போகுது. இதுதான் இன்டர்னல் லிங்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். திருப்பி பேக் வரலாம். இன்டர்னல் லிங்க்ஸும் எக்ஸ்டர்னல் எவ்வளவு இருக்கலாம். இன்டர்னல் லிங்க்ஸ் அப்படின்னு மினிமம் 2, மினிமம் 1. நார்மலா நீங்க பிளாக் ஆர்டிகல்ஸ் எல்லாம் எழுதுவீங்க, ஓகேங்களா? டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ் பத்தியோ இல்லை டேட்டா அனலிட்டிக்ஸ் ஸ்கோப் ஜாபை பத்தியோ. அப்ப இந்த பேஜ்ல இருந்து அந்த பிளாகுக்கு நீங்க லிங்க் கொடுக்கும். அதே மாதிரி நீங்க பிளாக் எழுதுறீங்கன்னா அங்கிருந்து இந்த பேஜுக்கு ஒரு லிங்க் கொடுக்கும். எப்பவுமே இன்டர்னல் லிங்க் மாத்தி மாத்தி நம்ம கொடுத்துக்கிறது.
ஏன்னா கூகுள் எப்பவுமே என்ன பண்ணுன்னா ஒரு இடத்துக்கு வந்து அந்த கிராலிங் இண்டெக்ஸிங் பண்ண வரும். அந்த இடத்துல இருந்து இன்னொரு லிங்க் கண்டுபிடிச்சிட்டு போகும். ஓகேங்களா? அது கிராலிங் இண்டெக்ஸிங் மோஸ்ட்லி எப்படி என்ன இருக்கும்னா, நான் ஒரு இடத்துக்கு வர்றேன், இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போறேன். எனக்கு அது ஈஸியா இருக்கும். அந்த இடத்த நான் தனியா தேடி வரணும்னா இன்னொரு நாள் ப்ராசஸ்ல வரும். அது போல வர்ற இடத்துலயே பக்கத்துல ஒண்ணு இருக்கு அப்படின்னா நான் ஈஸியா போயிடும். அதனாலதான் அந்த ஸ்பைடர் வெப் மாதிரி தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அந்த பாட்டோட வேலையா இருந்தா எவ்வளவு லிங்க்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு கண்டுபிடிக்கும். விக்கிபீடியா எப்பவுமே பாருங்க ஹையரா ரேங்க் ஆகும். விக்கிபீடியாக்குள்ள உள்ள என்ன இருக்கு? எல்லாமே லிங்க் தான் இருக்கு. தனியா வச்சு அவங்க கொடுப்பாங்க. அதனாலதான் லிங்க்ஸ் இருந்ததுன்னா கூகுளுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஈஸியா ஒவ்வொரு யூஆர்எல், ஏன்னா அதோட வேலை என்ன, எல்லா யூஆர்எல் எடுத்து வச்சுக்கணும். அந்த யூஆர்எல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸி மெத்தட். உன்னை பார்க்க வந்தா ஓகே உங்க மூலமா இதை தெரிஞ்சுட்டு நான் போய்க்கிறேன். இல்ல உங்கள்கிட்ட எந்த மாதிரி லிங்க் இல்லையா, சரி உன்னை மட்டும் நான் பார்த்துட்டு போறேன். அப்ப லிங்க் இருந்ததுன்னா இன்னும் அதுக்கு சந்தோஷப்படும். நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி. எது வேண்டியது நம்ம வாட்டி வச்சிடலாம். இங்க இருந்து அங்க போகும், அவ்வளவுதான். நம்ம அவங்க கண்ட்ரோல்ல எதுவும் கிடையாது. நமக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா விக்கிபீடியால எழுதியிருப்பாங்க. இப்ப செங்குப்தா ஸ்ட்ரீட் அப்படின்னு போட்டு ஆப்பின் கோயம்புத்தூர் கொடுத்துருக்காங்க. யாரோ எழுதுனா விக்கிபீடியால யாரோ சஜஷன் பண்ணுவாங்க. ஆனா இப்ப இங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த போருங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்க வருது. இதை நான் கிளிக் பண்ணேன்னா ஆப்பின் வெப்சைட்டுக்கு போகுது. இப்படி விக்கிபீடியால இருந்து நம்மளோட வெப்சைட் கண்டுபிடிச்சு வந்தாங்கன்னா ரொம்ப 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 பவர்ஃபுல். ரீசன் என்னன்னா விக்கிபீடியாங்கிறது ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்சைட் இந்த வேர்ல்டு. கூகுள் வந்து ரேங்க் பண்ணுவாங்க எல்லா வெப்சைட்டையும் எவ்வளவு ரேங்கிங் அப்படிமா. அதுல விக்கிபீடியா பெரிய ரேங்க். ஆனா அங்கிருந்து நம்மளுக்கு லிங்க் வருது அப்படின்னா நம்மளே வந்து அவன் பெரிய ஆளா நினைச்சுப்பான். அதிகமான மதிப்பு நம்மளுக்கு கொடுப்பான். ஸோ அதனால விக்கிபீடியா மாதிரி சைட்ல நம்மளோட வெப்சைட் லிங்க் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. வரும். ஸோ நீங்க எக்ஸ்டர்னல் நம்மளா போய் கொடுக்கறது எங்க வேணாலும் கொடுக்கலாம். ஆனா விக்கிபீடியா மாதிரி வெப்சைட்ல போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். அது தரணும் அப்படிங்கிறத நம்ம வேற வெப்சைட்ல ஆர்டிகல்ஸ் எல்லாம் எழுதுவோம் தெரியுங்களா, பிளாக் ஆர்டிகல்ஸ் எல்லாம் போய் எழுதுறப்ப அங்க எழுதிட்டு நம்மளோட லிங்க் கொடுக்கும். அடுத்த ஸ்டெப்ல ஒன்று சொல்றேன், சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கு. இப்ப இன்டர்னல் லிங்க் எக்ஸ்டர்னல் மினிமம் எவ்வளவு அப்படின்னு நான் சொல்றேன். மினிமம் அது நிறைய நம்மளோட வந்து விக்கிபீடியா கிடையாது, நிறைய லிங்காவே இருந்ததுனால படிக்கிறவங்க இதாகிக்குவாங்க. மினிமம் இது மேக்ஸிமம் இன்னும் 4-5 எல்லாம் எடுக்கலாம். பேஜ் கண்டென்ட்டை பேஸ் பண்ணி நீங்க சின்ன பேஜ்னா அப்புறம் அளவா தான் கொடுக்கணும். நான் சொல்றது ஒரு 1000 2000 இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஓகே. 3000 4000 வரப்ப இன்னொரு 2 எக்ஸ்ட்ரா கொடுங்க. ஒரு 1000க்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்கோங்க. 1000க்கு இருந்து இப்ப இது விக்கிபீடியால இருந்து வர்ற மாதிரி நம்மளுக்கு இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொன்னேன். விக்கிபீடியால வந்து நம்ம எழுதுறதுல யாரோ ஒன்று எழுதி நம்ம பண்றாங்க. அப்ப ஹை டிராபிக் உள்ள வெப்சைட்ல இருந்து வர்றப்ப நம்மளுக்கு நல்லது. அதான் என்ன சொல்றாங்கன்னா டிஏ டொமைன். டிஏ அப்படின்னா என்னன்னா டொமைன் அத்தாரிட்டின்னு சொல்லுவோம். சில வெப்சைட்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு டொமைன் ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒரு அத்தாரிட்டி நம்பர் கொடுக்குறாங்க. இப்போ டொமைன் அத்தாரிட்டி அப்படின்னா appincoimbatore.com இருக்கு. இதுக்கு வந்து 1 to 100 வரைக்கும் ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. அது 30-40க்கு மேல இருந்ததுன்னா ரொம்ப சூப்பர். டொமைன் அத்தாரிட்டி நல்லா இருக்கு அப்படின்னா நல்ல வெப்சைட். நல்ல வெப்சைட்னா நிறைய பேர் பாக்குறாங்க, விசிட்டர்ஸ் அதிகமா வர்றாங்க, ஸ்பெண்டிங் டைம் அதிகமா இருக்குது, அது மூலமா ஏதோ ஒரு யூசேஜ் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது டொமைன் அத்தாரிட்டி ஹையா இருந்ததுதான். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மாஸ் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. டிஏ செக்கர். மாஸ்னா இந்த ஃபயர்பாக்ஸோட ஒரு டூல். டொமைன் அத்தாரிட்டி செக்கர். இது யாரு போடுறாங்க அப்படிங்கிறது கணக்கு. இப்போ மாசுங்கிற டூலை நம்ம எவாலுவேட் செய்வோம். இன்னொரு டூல் வேற ஒன்று போடுவாங்க. இப்போ மாஸ் டொமைன்ல வந்து பாத்தீங்கன்னா
அளவா தான் செக் பண்ண முடியும். ஃப்ரீல வந்து பாத்தீங்கன்னா கேட் ஒன்லி ஃப்ரீ ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்மளது வந்து 11 இருக்கும் நார்மலா. எனக்கு தெரிஞ்சு அது இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியல. ஒரு தடவை 14, 16ல இருந்து குறைஞ்சு வந்தாதான் அதுக்கப்புறம் போக வேண்டும். 10க்கு போயிடுச்சு. டொமைன் அத்தாரிட்டி 10. நான் சொன்னேன் 30க்கு மேல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ இதுல வந்து பாருங்க லிங்கிங், ரூட் டொமைன்ஸ், ரேங்கிங் கீவேர்ட்ஸ், ஸ்பாம் ஸ்கோர் இதெல்லாம் கொடுக்குது. இது அப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பேஜுக்கும் எவ்வளவு அத்தாரிட்டின்னு கொடுக்குது. இப்போ ஓவரால் டொமைனுக்கு 10 தான் கொடுக்குது. ஒவ்வொரு பேஜுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு 40, 39, 30. இப்போ நம்ம ரேங்க் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் அத்தாரிட்டி நம்மளுக்கு நல்லா இருக்கு. எல்லாமே 30க்கு மேல தான் நல்லா இருக்குன்னு சொன்னா அது கொடுக்குறாங்க. எங்க இருந்து டாப் டொமைன் லிங்கிங் பாருங்க. எங்க இருந்து நம்மளுக்குள்ள லிங்க் வருதுன்னா விக்கிபீடியால இருந்து நம்மளுக்கு வருது. அப்ப விக்கிபீடியாவோட டிஏ பாருங்க 97. நான் சொல்லுவேன் பவர்ஃபுல்லான வெப்சைட்ல இருந்து நம்மளுக்கு வருது. பவர்ஃபுல்லான வெப்சைட்னா டொமைன் அத்தாரிட்டியே பாருங்க. இப்போ யூடியூப், கூகுளோட டொமைன் அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா 100 இருக்கு. மேக்ஸிமம் அதெல்லாம் தான் இருக்கும். ஸோ விக்கிபீடியாவும் 97ல இருக்கு. அங்கிருந்து நம்மளுக்கு வர்றதுனால நம்மளுக்கு மதிப்பு இன்னும் கூடும். இப்போ நம்ம வேற எதுலையாச்சும் ஃபெயிலியர் இருக்கும். ஹெச்எம் டேக்லயோ இமேஜ் எங்கேயோ. ஆனா இந்த மாதிரி சில இதெல்லாம் வர்றப்ப நம்ம மேல வரும். medium.com நீங்க கேட்டீங்க எங்கெங்கெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னா medium.com அது வந்து 95. அங்க இருந்து நம்மளுக்கு வரும். pages.de /.org home.blog intense இங்கெல்லாம் இருந்து நம்மளுக்கு வருது. அது எக்ஸாக்டா எங்க இருந்து என்ன வேர்டுங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. விக்கிபீடியா சொல்றனாலயே அந்த ராம்நகர் பேஜ்ல இருந்து வருதுங்கிறத அவன் சொல்லுறான். அப்ப வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன ஐடியா தோணுது உங்களுக்கு? நம்மளுக்கு வந்து இந்த மாதிரிலாம் இன்னும் டாப் டொமைன்ல இருந்து நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த சைட்ல எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது ஒண்ணு நம்மளுக்கு வந்துருச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். இது மாதிரி இன்னும் 10 சைட் நான் கண்டுபிடிக்கணும் ஃபேமஸான சைட்ஸ். ஒண்ணு கூகுள்ல போட்டு கண்டுபிடிப்போம். காம்படிட்டர் அனாலிசிஸ் நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம அதை பண்ணுவோம். இப்போ கிரீன் டெக்னாலஜிஸ் இருக்கு. நம்மளோடதெல்லாம் பார்த்துட்டு ஆவரேஜா 40 இருக்கு பேஜ் அத்தாரிட்டி. டொமைன் அத்தாரிட்டி 30. இப்போ போறீங்களா எஸ்டிஓல இன்டர்னல் லிங்க் இல்லாம இருக்கா இதாக இருக்கா? ஆனால் டொமைன் அத்தாரிட்டி பார்த்தா 30. நம்ம 10ல தான் இருக்கும். நம்ம இதெல்லாம் பண்ணியிருந்தாலும் 10ல தான் இருக்கும். அப்ப டொமைன் அத்தாரிட்டி நல்லா இருந்ததுன்னா நல்லா மேல வரக்கு ஒரு வாய்ப்பு மறுபடியும் நம்ம திங்க் பண்ணிக்கலாம். நம்ம எதுவும் இல்லை, நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் மூலமா ஆட்டோமேட்டிக்கா ரைஸ் ஆகாது. அப்டேஷன் அதாவது பேக்எண்ட்ஸ்னு சொல்லுவோம். அது மூலமாகவும் அதுதான் அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணும். அது நம்ம தனியாக தான் பார்க்கலாம். பேக்எண்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட லிங்க் எங்கெங்கெல்லாம் பெரிய பெரிய சைட்ஸ்ல பிளேஸ் பண்ணிட்டு வரோம். விக்கிபீடியா மாதிரி சைட்ஸ் விக்கிபீடியால இருந்து ஒண்ணுதான் வருது. அதுதான் சொல்றேன். அது வந்து அந்த இதுல போய் ரெஜிஸ்டர் பண்ணி அங்க ஒரு ஆர்டிகிள் எழுதுறப்ப லிங்க் பிளேஸ் பண்ணணும். ஒன்றும் இல்லை, ஃபேஸ்புக்ல போய் நம்ம லிங்க் பிளேஸ் பண்றீங்க பாத்தீங்களா, கண்டென்ட்ல போய் லிங்க் அது ஒரு பேக் லிங்க். ஆமா, மீடியம்ல போய் பண்ணீங்கன்னா மீடியம்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஃபேஸ்புக்ல போய் பண்ணணும்னா ஃபேஸ்புக்ல நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். பிளாக் மோஸ்ட்லி இந்த ஆர்டிகிள்ஸ் எழுதுறதா போற கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கு. அங்க போய் எழுதிட்டு நம்மளோட லிங்கை கொடுத்துட்டு வரோம். அது அதுல சில கேட்டகரி இருக்கு. எங்க வந்து வெறும் லிங்க் கொடுத்தா மதிப்பு அதிகமா, இல்ல அங்க இருந்து டிராபிக் வந்தா மதிப்பு. விக்கிபீடியால இருக்கு, நம்மளுக்கு ஒரு பேசிக் ரேங்க் கொடுத்துருவாங்க. விக்கிபீடியால இருந்து யாருமே கிளிக் பண்ணி நம்மளுக்கு வரலன்னா மதிப்பை கொஞ்சம் குறைப்பாங்க. இதே விக்கிபீடியா வந்து டிராபிக் வருது, டெய்லி 10 பேர் 50 பேர் வர்றாங்கன்னா இன்னும் நம்மளுக்கு வேல்யூ அதிகமாகும். அதனால அது எல்லாமே ஒரு அல்காரிதம்ல மார்க் போடுவாங்க. பட் அட்லீஸ்ட் வந்து ஏதோ ஒரு சைட்ல இருக்கும், அதுதான் மினிமம். இப்போ இவங்களும் இருப்பாரு பேஜ் அத்தாரிட்டி எல்லாமே 49 இருக்கு. medium.com இருக்காங்க, myspace.com. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வெப்சைட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். myspace.com இவங்க என்ன பண்றாங்க, இதுல போய் ஏதாவது நம்ம லிங்க் பிளேஸ் பண்ண முடியுமா? எப்படி பிளேஸ் பண்ண முடியும்? சரி, இது வந்து ஒரு ஸ்மார்ட் வே. காம்படிட்டர்ஸ் என்ன பண்ணிருக்காங்களோ அதுல போய் நம்ம பண்ற மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா
இந்த கீவேர்ட்ஸ் எவ்ரிவேர் இந்த மாதிரி டூல்லாம் போடுறோம் பார்த்தீங்களா, இதுதான் கீவேர்ட் எவ்ரிவேர். இந்த டூலை போட்டீங்க அப்படின்னா ஷோ பேக்லிங்ஸ் இருக்கு. மேபி ஒரு காம்படிட்டர் எடுத்துக்குவாங்க, ஷோ பேக்லிங்ஸ் அப்படின்னு. அவங்க எங்கெங்கெல்லாம் ஒரு என்டையர் டொமைனுக்கு அந்த பேஜுக்கு காமிக்க மாட்டேங்குது. இவங்க எல்லாம் எங்கெங்கெல்லாம் எங்களோட ஆர்டிகல்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொன்றோட டொமைன். இப்போ ஹையஸ்டா வந்து பாருங்க 38 இருக்கு, சோசியல் புக் மார்க். இப்போ இதுல போயிட்டு பேஜை முடிஞ்சு டெலிட் பண்ணிட்டாங்க, அப்ப இருந்திருக்க மாட்டேங்குது. இல்லை, அவங்க அங்க என்ன பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி நம்மளும் பண்ணலாம். தனியாக நான் ஒரு கிளாஸ் எடுப்பேன், அதுல உங்களுக்கு நான் சொல்லி தரேன். பேசிக்கலா நம்ம லிங்கை ப்ரொமோட் பண்றது மூலமா டொமைன் அத்தாரிட்டி வரும். நம்ம லிங்க் எவ்வளவு பேர் விசிட்டர்ஸ் வர்றாங்களோ டொமைன் அத்தாரிட்டி நல்லா இருக்கும். எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க, வந்தோடனே போறதுக்கு முக்கியம் இல்லை, வந்து ரொம்ப நேரம் இருக்கிறாங்க அப்படின்னா யூசருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த 1 to 100 வரைக்கும் ரேங்கிங் வந்து நம்மளுக்கு வரும். அதனால பிஏ நல்லா இருந்துச்சு அப்படின்னா, பிஏ நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரேங்கிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டொமைன் ஏஜ் இது வந்து நாட் இம்பார்ட்டன்ட்னு சில பேர் சொல்றாங்க. அதாவது நீங்க whois.com லாஜிக்கலா இம்பார்ட்டன்ட்ங்கிற மாதிரி தோணுது. whois.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இதுல நீங்க போனீங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்டை கொடுத்தீங்க, மேல கொடுத்தீங்கன்னா எப்ப ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இந்த வெப்சைட்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஆப் இன் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா 2013 ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். இன்னைக்கு 2025 அப்படின்னா எவ்வளோ, 12 வருஷம் ஆயிடுச்சுங்களா? உங்களுக்கு தெரிஞ்சு 12 வருஷம். இப்போ அடுத்த மார்ச் 4 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா 13 வருஷம் ஆச்சு. மார்ச்ல எக்ஸ்பயர் ஆகுது, அதுக்குள்ள ரெனியூ பண்ணணும், வருஷம் ரெனியூ பண்ணது. அப்ப இது நம்ம ஒரு கம்பெனி சொல்றாங்க நான் 10 வருஷமா ஃபீல்ட்ல இருக்கேன், 12 வருஷமா ஃபீல்ட்ல இருக்கேன் அப்படின்னா நீங்க இதை செக் பண்ணி பார்த்தா கூட ஓரளவுக்கு க்ளூ கிடைக்கும். இவங்க 10 வருஷமா இருக்கிறாங்க, வெப்சைட்டு 2 வருஷம் முன்னாடி தான் பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கேயே போய் சொல்றாங்க. there is a சான்ஸ் நீங்க ஆன்லைன்ல இல்லாம தனியா கூட நீங்க பண்ணிருக்கலாம், டொமைன் இல்லாம கூட. பட் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 10 இயர்ஸ்ல வந்து எல்லாருமே டொமைன் வச்சுட்டு இருந்தாங்க. யாராவது சொல்றாங்கன்னா, இல்ல நீங்க யாருக்காச்சும் பேமெண்ட் பண்றீங்க ஒரு இதுல போய் இ காமர்ஸ் சைட், அவங்க டொமைன் பாருங்க. நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா 10,000 ரூபாய் மதிப்புள்ளது அதே மாதிரி பிக்சர் எடுத்து 1000 ரூபாய்க்கு தரேன்னு போடுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், சரி 1000 ரூபாய் ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம போட்டுருவோம். ஆனா அந்த டொமைனே பாத்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி தான் புக் பண்ணி எல்லாம் ஒரு வெப்சைட்டை டெம்பரரியா கிரியேட் பண்ணி பணம் வாங்குறாங்க. பணம் போய் சேர்ந்தோடனே நம்மளை இது பண்ணிடுவோம். கோட் இல்லை, நீங்க இ காமர்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டே வர்றீங்க, ஒரு நல்ல ஒரு ரேபேன் கிளாஸ் தான் இருக்குது, உங்களுக்கு தெரியும் அந்த ரேபேன் கிளாஸ் வந்து 10,000 ரூபாய் மதிப்புள்ள பாருங்க, எங்கேயாவது பார்த்துருப்பீங்க ஃபேமஸா. இவன் ஸ்பெஷல் ஆஃபர்னு போட்டு 500 ரூபாய்க்கு தரணும்பாங்க. 500 ரூபாய் நம்ம அப்படியே உடனே ஜிபே யூபிஐ எல்லாம் பண்ணிடுவோம். ஆனா அந்த வெப்சைட்டை எப்படி செக் பண்ணீங்க, எப்பவுமே பேமெண்ட் பண்ணா அந்த வெப்சைட்டை whois.com போய் பாருங்க. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருக்காங்கன்னா ஃபீல்டில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஏமாத்தாம அவங்க நீங்க யாரு வேணாலும் நீங்க போய் பார்க்கலாம். இப்போ கிரீன் டெக்னாலஜிஸ் இருக்குங்களா, இவங்க எப்ப ஃபீல்டுக்குள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. யாரு வேணாலும் நீங்க போய் பார்க்கலாம். 2009 இருந்து இருக்காங்க. நம்ம 2013, இவங்க 2009 இருந்து. அப்ப ரொம்ப வருஷமா இருக்காங்க. 2030 தான் எக்ஸ்பீரியர் ஆகுது. 4-5 வருஷத்துக்கு சேர்த்து அட்ரஸ் ஒண்ணுதான் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. முதல்ல எல்லாம் இருந்தது, அதை எந்த அட்ரஸ் என்னங்கிறத ஹைட் பண்ணிடுறாங்க மோஸ்ட்லி. இதெல்லாம் சில பேர் வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பழைய இதுன்னு கேட்டு எப்படி வந்துட்டு இருக்கு. கூகுளோட பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரன்சியா வச்சிருக்கோமோ அந்த அளவு அதுவும் ஒரு பாயிண்ட்ல இருக்கோம். நல்ல வெப்சைட் வச்சிருக்கு, ஏன் நீங்க பண்ணுவாங்க. மெயின் பாயிண்ட், பட் இட்ஸ் ஆல்சோ ஒரு பாயிண்ட். நீங்க ஹைட் பண்றோமோ நம்பிக்கை போறது ஏதோ மறைக்கிறாங்க, தப்பு பண்றாங்க அப்படிங்கிறது தான் மீனிங் இது. பட் இப்போ வந்து ஒரு ஜென்ரலாவே எல்லாம் வந்து ஒரு ஹைட் பண்ணி பழகிட்டாங்க. நம்ம யாரு என்ன தெரிஞ்சுக்க வேண்டாம், ப்ளஸ் நெகட்டிவா மாறும். ஏன்னா இதை போய் எல்லாரும் போய் பார்க்கறது இல்லைல்ல, அதனால விட்டுறாங்க. பட் நார்மலா நீங்க செக் பண்ணணும், நீங்க பணம் அனுப்புனா பார்த்து பண்ணிட்டு வரும். நல்ல சைட்
ஒரிஜினல் அக்கௌண்ட் வச்சு ஒரிஜினல் அக்கௌண்ட் இப்போ வந்துட்டு ஒருத்தவங்க ஒரு அக்கௌண்ட் வச்சு பிசினஸ் பண்றாங்க, அவங்களுக்கு இப்போ ஃபாலோவர்ஸ் ஃபேக் அக்கௌண்ட்ல அவங்க ஃபாலோவர்ஸ் வச்சு இல்ல யார் வைக்க போறாங்க ஃபேக் அக்கௌண்ட்? நீங்க உங்க பிசினஸ்க்கு ஒரிஜினல் அக்கௌண்ட் நீங்க வச்சிருக்கீங்க, ஃபேக் அக்கௌண்ட்னா புரியல. இப்போ நான் ஒரு ட்ரெஸ் நீங்க வச்சிருக்கீங்க 10,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்க நீங்க, இந்த மாதிரியே ஃபாலோவர்ஸ் இந்த மாதிரியே வச்சு ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்றாங்க சார். அது எப்படி சார் ஃபாலோவர்ஸ் அவங்க எப்படி இன்க்ரீஸ் பண்றாங்க? அது நீங்க இப்போ எப்படி பண்ணிருக்கீங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் ஏதோ ஒரு ஃபாலோ பேக் மெத்தட் இருக்கும், இல்ல ஆட் கொடுத்து பண்ணுவாங்க, ஆட் கொடுத்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, இல்ல உங்களோட மாதிரியே இருக்கிறதுனால நிறைய பேர் அதுல போய் சேர்ந்துருவாங்க, வச்சுட்டு அவங்களோட போய் ஜாயின் பண்றவங்களும் இருப்பாங்க. ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றது சேம் தான், யாருக்கும் தெரிய போறது இல்லை, ஃபேக்கா என்னன்னு தெரிய போறது இல்லை, அந்த ஓனர் நடத்துறவங்களுக்கு மட்டும்தான் தெரிய போகுது. ஸோ அதுலேயே சேர்றவங்க இருக்காங்க. நீங்க நைக்கின்னு ஷூ போட்டு பண்றாங்கன்னா எனக்கு பாக்குறதுக்கு அதே மாதிரி இருந்ததுன்னா நான் போய் அதில் சேர்ந்துருவேன். அது ஒரிஜினல்ல அந்த அளவுக்கு யாரும் ரிசர்ச் பண்ணி போய் சேர்றது, ரிசர்ச் பண்ணா நல்லதுதான். அதனால ரிசர்ச் பண்ணலாம். ரிசர்ச் பண்றது அவங்களோட போஸ்டிங்ஸோ ஏதாவது பாருங்க, அந்த ப்ளூ டிக் இதெல்லாம் இப்போ வந்து கொடுக்குறாங்க. ஒரு சிலர் வெரிஃபை பண்ணி கொடுக்குறாங்க, ஒரு சிலர் பணம் கொடுத்தா கொடுக்குறாங்க. ஃபாலோவர்ஸ் பொதுவா இப்போ ரொம்ப பெரிய பிராண்டானா லட்சத்துல கோடியில எல்லாம் வச்சிருப்பாங்க. நீங்க என்னதான் ஃபேக் ஃபாலோவர்ஸ் இன்ஃபை பண்ணா அவ்வளோ போட்டு பண்ண முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல போச்சுன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சிடும் யாரோ ஒருத்தர், அப்ப அங்கேயே அவங்களுக்கு அடிபட்டுருவாங்க. உங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் ஏதாவது எழுதியிருப்பாங்க. நீங்க அந்த மாதிரி ஏதாவது பிராண்டு காமிச்சீங்கன்னா சொல்லுங்க, நான் பார்த்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு எக்ஸாம்பிள் பிராண்ட் எடுத்துட்டு வாங்க, இது ஃபேக்கா இல்லையா நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரிசர்ச் தான் பார்க்க முடியும். அதாவது ரெண்டு இருக்குங்க, ஒன்று வந்து என்கேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்க ஒரு 10,000 பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்க போடுற போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து எவ்வளவு என்கேஜ்மெண்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். 5% ஆகுதா, 2%. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா 10,000 ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, லைக் வந்து 2 பேர் கொடுப்பாங்க. அப்படின்னா என்னன்னா அங்க இருக்கிறதெல்லாம் ஃபேக் ஃபாலோவர்ஸ். என்கேஜ்மெண்ட்டுக்கு அதுக்கும் மேட்ச் ஆகும். ஏன்னா அந்த 10,000 பேர் ஃபாலோவர்ஸ் அவங்க ஜாயின் பண்ணியிருக்கான்னு அவங்களுக்கே தெரியாது. நான் வந்து அந்த நைக்கி அக்கௌண்ட்ல இருக்கிறேன்னு எனக்கே தெரியாது, ஆனா என்னோட அக்கௌண்ட் போய் அங்க ஃபாலோவரா இருக்கு. அப்படியெல்லாம் அந்த அது வந்து அன்எத்திக்கலா கிரியேட் பண்றாங்கல்ல. பெய்டு மாதிரி நீங்க 1000 ரூபாய் கொடுங்க உங்களுக்கு 10,000 ஃபாலோவர்ஸ் தரணும்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஃபேக் ஃபாலோவர்ஸ் ஆட் பண்றாங்க. அது ஒரு சாஃப்ட்வேர் வச்சு அவங்களும் எழுதுறாங்க, நம்மளோட அக்கௌண்ட் எல்லாம் அதுல போய் லைக் பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் போஸ்ட் போட்டோம்னா நம்ம தான் போய் லைக் பண்ணணும், அதுக்கு அவங்க வர மாட்டாங்க. நம்ம எங்க போய் லைக் பண்ணணும், நம்மளோட அக்கௌண்ட் இருக்கிறதே நமக்கு தெரியாது. ஸோ அதனால அந்த லைக் கமெண்ட் ஷேர் வந்து ஃபாலோவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்னா அது ஒரு ஃபேக் அக்கௌண்ட் தான். அதனால வந்து டொமைன் ஏஜுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு நார்மல் லாஜிக்கலா பாருங்க, இப்போ டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ்னு கோயம்புத்தூர் தேடுறாங்க, ஒரு 2 நாளைக்கு கிரியேட் பண்ணாம ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு வெப்சைட் அவங்க ரியலாகவே ஒரு கோர்ஸ் நடத்துறாங்க. இப்போ கூகுள் இந்த 2 பேர்த்துல யாரை காமிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றப்ப 10 வருஷமா இவன் ஃபீல்டு இருக்கான், இவன் 2 நாள்ல தான் வந்திருக்காங்க, இவங்க எப்படி என்னன்னு தெரியல, லெட் டேக் சம் டைம் தள்ளி போட்டுருவாங்க பின்னாடி. அதனால டொமைன் ஏஜ் எனக்கு தெரிஞ்சு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறத சொல்லலாம். அதனாலதான் சில பேர்லாம் பழைய டொமைன் அப்படியே வாங்குவாங்க, விலைக்கு வாங்குவாங்க. உங்களோட அந்த கிரெடென்ஷியல்ஸ் அதெல்லாம் இருந்ததுன்னா, சேம் பிசினஸா இருந்ததுன்னா வாங்கிக்குவாங்க. அது மூலமா எஸ்இஓ ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு பண்ணுவாங்க. டொமைன் ஏஜ் நிறைய பேர் ஆனா ரொம்ப டெக்னிக்கலா போறவங்க அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா கூகுள் புதுசையும் காமிப்பாங்க. கூகுள் வந்து புதுசு இவன் பழசுதான் சூப்பர்லாம் கிடையாது, ஏஜ்ல பழசு, ஆனா சொல்லி தரதுல இவன் புதுசா இருந்தாங்கன்னா இவனையும் காமிக்கணும்ல. அதனால 50-50 அது எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிறது அந்த டைம் அவங்க முடிவு. டொமைன் ஏஜ் வந்து நாட் இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட் நாட் இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மொபைல் வியூ. நீங்க இந்த மொபைல் வியூ வந்து உங்களுக்கு எப்பவுமே ஃபிட் ஆகி இருக்கணும் எல்லா மொபைல் ரெசல்யூஷன்ஸ் எல்லாத்துலயுமே. இதுவே சும்மா ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படின்னு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு செக் பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு. நார்மலா இப்படி போனீங்கன்னாவே ஹரிசாண்டல் பார் வந்துடணும் மொபைல் வியூ. இந்த இடத்துல நீங்க ரெசல்யூஷன் நீங்க செட் பண்ணி பார்த்துக்கலாம். அவன் சில போனுக்குள்ள இவங்களே கொடுத்துருக்காங்க, இந்த போன்ல இது ஃபிட் ஆகுதா,
இந்த கேலக்ஸிங்கிற ஒரு போன்ல ஃபிட் ஆகுதா, ஐபேட் ப்ரோல ஃபிட் ஆகுதா, ஐபோன் 12 எப்படி இருக்கு. ஸோ எல்லாத்துலயுமே ஃபிட் ஆகுதா நீ பார்த்துன்னு பாருங்க, எல்லாம் கரெக்டா ஃபிட் ஆகல. ஐபோன் 12 அப்படிங்கிறத பார்க்கணும். ரெசல்யூஷன்ல ஏதாவது இங்க மாத்தி நீங்க பாக்குறீங்களா? இப்போ கஸ்டம் டைமென்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலா ரெஸ்பான்சிவ் எப்படி இருக்கு. அது 100% சூப்பர்னு சொல்ல முடியல. அதனாலதான் அப்பப்போ நம்ம ஒவ்வொரு மொபைல்ல கேட்டு நம்ம செக் பண்றதும் இருக்கு. ஸோ அதனால மொபைல் ரெஸ்பான்சிவ் எப்பவுமே இருக்கும். இந்த இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு அந்த மொபைல் ரெஸ்பான்சிவ் கிடைக்கும். டாகிள் பண்ண மாதிரி. அடுத்து வந்து டெக்ஸ்ட் ஓவர்லேப். நீ அதை கிராஸ் செக் பண்ணிட்டே இருக்கும். யாராவது மொபைல் எப்படி வருது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டே இருக்கும். ஏன்னா அந்த மொபைல்ல அதிக பேர் யூஸ் பண்றாங்க, அந்த ரெசல்யூஷன் ஸ்கிரீன் சைஸ் எல்லாம் அதுல சரியா வரலைன்னா அப்புறம் நம்ம இமீடியட்டா கரெக்ட் பண்ணணும். ஏன்னா இப்ப ஸ்கிரீன் சைஸ் எல்லாம் பெருசு சிறுசெல்லாம் வர்றப்போ ஒவ்வொரு மொபைல்ல ஒரு மாதிரி இருக்கு. எப்பவுமே வெர்டிகல் ஸ்க்ராலிங் அலௌடு, அது மொபைல்ல இருக்கும் இதா இருக்கும். ஹரிசாண்டல் இப்போ எல்லாமே ஓரளவுக்கு எஜுகேட் ஆயிட்டாங்க. அவங்க எஜுகேட்ல டெம்ப்ளேட்லயே ஓரளவுக்கு அவங்க மேனேஜ் பண்ணிடுறாங்க. மொபைல் வியூக்கெல்லாம் முதல்ல தான் வந்து நம்ம தனியாக கோடிங்ல எழுதணும். இப்போல்லாம் நீங்க வேர்ட் ப்ரெஸ் வெப்சைட்லாம் யூஸ் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த ரெஸ்பான்சிவ் வந்துடுது, சின்ன கோடிங்லயோட முடிஞ்சது. அதே மாதிரி நோ டெக்ஸ்ட் ஓவர்லேப். டெக்ஸ்ட் வந்து ஓவர்லேப் ஆகக்கூடாது. நீங்க மொபைல் வியூ போறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ரெசல்யூஷன்ல ஒரு மாதிரி இருக்கிறப்ப என்னன்னா கோட உள்ள சேர்ந்துக்கும், இன்னொன்னு பெருசா வரும். அதே மாதிரி பாப்அப் வந்து பிளாக் பண்ணிட்டு அடுத்தது போக விடாம பண்ணக்கூடாது. அதை பிளாக் பண்றதுக்கே எங்கேயும் நம்ம தேடிட்டே இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து நம்ம மொபைல் ரெஸ்பான்சிவ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ரொம்ப ரேரா தான் இப்போ இதை பாக்குறோம். மேக்சிமம் எல்லாருக்குமே மொபைல் ரெஸ்பான்சிவா வந்துருது டெம்ப்ளேட்ல. ஆனா இருந்தாலும் நீங்க செக் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது மனம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹெச்டிடிபிஎஸ். உங்களோட சைட் வந்து எப்பவுமே ஹெச்டிடிபிஎஸ்ல லோட் ஆகும். அதாவது இங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், ஹெச்டிடிபிஎஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வரும். அது ஹெச்டிடிபிஎஸ் பார்க்குறப்ப இந்த இடத்துல கனெக்ஷன் செக்யூர்னு வரும். இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா லாக் சிம்பிள் இருக்கும், இல்லாட்டி இந்த மாதிரி இருக்கும். கனெக்ஷன் இஸ் செக்யூர்னு வந்தாதான் செக்யூர்டு சர்வர், அது ஹெச்டிடிபிஎஸ் இருக்கும். முதல்ல வந்து ஹெச்டிடிபிஎஸ் 2 இருந்தது. ஹெச்டிடிபியில டிஃபால்ட்டா இருக்கும். ஹெச்டிடிபிஎஸ் நம்ம வாங்கணும்னா அதிகமா பணம் கொடுத்து வாங்குற மாதிரி இருந்தது. இப்ப வந்து நீங்க ஸ்பேஸ் எங்க வாங்குறீங்களோ அவங்களே ஃப்ரீயா கொடுத்துட்றாங்க. அதனால ஹெச்டிடிபிஎஸ் வந்து இப்ப மேண்டேட்டரி. கூகுள் வந்து மேண்டேட்டரிட்டான். நான் உங்களுக்கு ரேங்க் பண்ணணும்னா முதல்ல வந்து இந்த கிரெடிட் கார்டு இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்றது மட்டும் தான் ஹெச்டிடிபிஎஸ்ஸா இருக்கும். இப்போ வந்து எல்லா சைட்டுமே ஹெச்டிடிபிஎஸ் வந்துருச்சு. ஒருவேளை அது இல்லை அப்படின்னா பாத்துக்கணும், ஏதாவது கான்ஃபிகரேஷன்ல எங்கேயாவது தப்பு நடக்கும். பை டிஃபால்ட் வராது. பை டிஃபால்ட் தே வில் கிவ் தட் சர்டிஃபிகேட். அதை நம்ம வெப்சைட்டோட கான்ஃபிகர் பண்ணணும். அதெல்லாம் டெவலப்பர் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒர்க் ஆகலைன்னு நீங்க டெவலப்பர்ட்ட நீங்க கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேஜ் ஸ்பீட் இன்சைட்ஸ். ஓகே, ஸோ பேஜ் ஸ்பீட் இன்சைட்னா எவ்வளோ செகண்ட்ஸ்ல லோட் ஆகுது உங்க பேஜ் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். பொதுவா மொபைல்ல 3 செகண்ட்ஸும் டெஸ்க்டாப்ல 5 செகண்ட்ஸ்க்குள்ளே லோட் ஆகும். ஒரு இதை லோட் பண்றீங்க அப்படின்னா ஒரு பேஜ் லேண்டிங் பேஜ் நீங்க கூகுள்ல கிளிக் பண்ணி உள்ள போறீங்க அப்படின்னா 3 செகண்ட்ஸ்ல மொபைல்ல லோட் ஆகணும், 5 செகண்ட்ஸ் டெஸ்க்டாப்ல லோட் ஆகும். ஸோ எல்லா இதுவும் நீங்க லோட் ஆகுதா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா பேஜ் ஸ்பீட் இன்சைட்ஸ் இதுல கொஞ்சம் பெருசா வரும். நான் இதை பார்க்குறேன். இந்த web.dev இருக்கு பார்த்தீங்களா, இந்த சைட்ஸ். இதுல நம்மளோட பேஜ் கொடுக்கணும். இப்போ நம்மளோட பேஜ் என்ன, டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ்னு பார்க்கணும். இது வந்து ஒரு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப்ல தெரிஞ்சுக்கோங்க. இது நீங்க நம்ம உட்காந்து டெக்னிக்கலா பண்ண முடியாது. நார்மலா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இருக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் வரும். பட் வாட் இட் இஸ் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இந்த பேஜ் ஸ்பீட் இன்சைட்ஸ். இப்போ அந்த இந்த பேஜ் நான் போட்டேன்னு என்ன சொல்லுங்க, யூஆர்எல் போட்டேன்னு மொபைல்ல வந்து என்ன சொல்லுது அப்படின்னா கோர் வெப் வைட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுது. அது வந்து எல்சிபி, ஐஎன்பி, சிஎல்எஸ்,
எஃப்சிபி இப்படி எல்லாம் சொல்லுது. எல்லாமே ஆரஞ்சில் இருக்குது, இது கிரீன்ல இருக்கு, இன்னும் ரவுண்ட் ஓடிட்டு இருக்கு. ரெட்டுக்கு பக்கத்துல வருது, இதெல்லாம் ரெண்டு பக்கத்துல இருக்கு. இது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இதே டெஸ்க்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா அதே சம் வேல்யூவா இருக்கும். நம்ம மொபைல் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. எல்சிபினா என்ன? எல்சிபி அப்படின்னா லார்ஜஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பேஜ். இப்போ ஒரு பேஜ் நீங்க உள்ள லோட் ஆகுறப்ப நம்மளுக்கு எல்லாமே கண்ணில் தெரியாது. ஃபர்ஸ்ட் எது லோட் ஆகுது, லாஸ்ட் எது லோட் ஆகுது, அந்த ஸ்கிரீன் சைஸ் போடும். ஃபர்ஸ்ட் உங்க கண்ணுக்கு தெரியுது என்ன, லாஸ்ட் உங்க கண்ணுக்கு தெரியுது. அவ்வளவு சீக்கிரம் நம்மளால கண்ணில் கண்டுபிடிக்க முடியாது, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல மாறுறதுனால. அதனால எல்சிபிங்க அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கடைசியா லோட் ஆகுது. அதுக்கு முன்னாடி எஃப்சிபின்னு, எஃப்சிபி அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பேஜ், ஃபர்ஸ்டா லோட் ஆகுது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா அடுத்து எல்சிபி போகும். இப்போ இதுதான் ஒரு பேஜ். இதுல ஃபர்ஸ்ட் லோட் ஆகுறது இது, அதாவது எம்டி ஸ்கிரீன். அடுத்தது வந்து இந்த போர்ஷன் மட்டும் லோட் ஆகுது. அப்புறம் இது 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 இதே இதுதான் ஒவ்வொன்றா அப்படி லோட் ஆகிட்டு கடைசியா இது லோட் ஆகுது. அப்போ எஃப்சிபிங்கிறது என்னன்னா இதுதான் எஃப்சிபி. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு லோட் ஆகிற அந்த இதுதான் எஃப்சிபி. அந்த எஃப்சிபில எவ்வளவு செகண்ட்ஸ்ல லோட் ஆகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, எஃப்சிபிக்கு அவனே சொல்லுவான் ரெக்கமெண்டட் டைமிங் அப்படிங்கிறத அவன் சொல்லுவான். 1.8 செகண்ட்ஸ்க்குள்ள லோட் ஆயிடும் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன், அந்த இது விசிபிலிட்டி தெரிஞ்சு. அப்ப எல்சிபி அப்படின்னா 2.5 செகண்ட்ஸ்க்குள்ள 1.8 எஃப்சிபி, இன்னொரு 0.7 செகண்ட்ஸ்ல எல்சிபி லோட் ஆகும். எல்சிபி பாருங்க, இது ஃபர்ஸ்ட் லோட் ஆகுது. இந்த பேஜ்ல கடைசியா லோட் ஆகுது. இது கீழே லோட் ஆகுது, இந்த ஸ்கிரீன் சைஸ்ல தான் நான் சொல்றேன். அப்ப இது எல்சிபி. அதே இதுதான் இது எஃப்சிபி, இது ஃபைனலா இது லோட் ஆகுது எல்சிபி அப்படின்னு. ஸோ குட் அண்ட் பேட் அப்படிங்கிறது 1.8 அண்ட் 2.5. ஸோ எஃப்சிபி வந்து நான் இங்கே போடுறேன். ஸோ வாட் இஸ் எஃப்சிபி எல்சிபிங்கிறது நான் சும்மா டெஃபினேஷன் சொன்னேன். பட் நீங்க இந்த லிங்க்ல போய் இன்டர்வியூக்கு முன்னாடி நீங்க ஒரு தடவை எல்லாமே பாருங்க. இப்போ மொபைல்ல லோட் ஆயிடுச்சு. லோட் ஆனதுல என்னன்னா 33 அப்படின்னு காமிக்கும். 33ங்கிறது ரெண்டு தான். 50க்கு மேல போனா ஆரஞ்சு, 90க்கு மேல போனா சூப்பர். ஸோ 33 அப்படிங்கிறது பெர்ஃபார்மன்ஸ் லோ. பேஜ் ஸ்பீடை பொறுத்தளவுக்கு நம்ம வெப்சைட் அந்த யூஆர்எல் வந்து லோவா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அசசபிலிட்டி 82, பெஸ்ட் ப்ராக்டிசஸ் 96, எஸ்சிஓல 92 அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ எஸ்சிஓல ஒரு கூகுளோட டூல் தான் இது. அவங்க தர்றதுல வந்து நமக்கு ரேங்கிங் வந்து 92 அப்படின்ட்டு. இதுதான் வந்து நம்மளோட சைட், அதோட லோடிங் எப்படி ஆகுது அப்படிங்கிறது. எஸ்சிஓக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா என்னன்னா நம்ம வேல்யூ தான் அப்சர்வ் பண்ண முடியும், நம்ம டெக்னிக்கலா பண்ண முடியாது. டெவலப்பர் வச்சு தான் பண்ணணும். அவங்களும் ஓரளவுக்கு தான் பண்றாங்க. இப்போ வேர்ட் ப்ரெஸ்னா என்ன பண்றாங்கன்னா உடனே இதுக்குன்னு ஒரு பிளகின் இருக்கு, பிளகின் எடுத்து போட்டு விட்டுறாங்க. நைட்ரோ பேக் இந்த மாதிரி பிளகின்ஸ் இருக்கும், ஸ்பீடு, லைட் ஸ்பீடு இந்த மாதிரிலாம் இருக்கு. அதுவே வந்து சில இதை கம்ப்ரஸி பேஜ் ஸ்பீடு எதனால ஸ்லோ ஆகுது, நிறைய ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுவோம், தேர்ட் பார்ட்டி லிங்க் எல்லாம் யூஸ் பண்ணுவோம், யூடியூப் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இமேஜஸ், ஹை கான்ட்ராஸ்ட் இமேஜஸ், வீடியோஸ் எல்லாம் போடுறப்ப லோடிங் டைம் அதிகமாகும். ஸோ அதை குறைக்கிறதுக்கு கம்ப்ரஸ் பண்ணினா குவாலிட்டி குறைஞ்சிடும். பட் ரெண்டையும் மேனேஜ் பண்ணி நம்ம பண்ணணும். அதுதான் வந்து அப்போ ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் அதெல்லாமே எப்படி நம்ம யூஸ் பண்றது. அதுக்கு என்ன பண்றாங்க, டெவலப்பர் ஜஸ்ட் ஒரு பிளகின் தூக்கி போட்டுறாங்க, அது கொஞ்சம் குறைக்குது. அடுத்த சேஞ்சஸ் ஏதாவது பண்ணோம்னா மறுபடியும் பழையபடி பண்ணும். நான் டெவலப்பர் சொன்னேன் அப்படின்னா அவர் பண்ணுவாரு, மறுபடியும் 2-3 நாள் வந்து இது கண்டினியூஸா கொஞ்சம் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். ஸோ பின்னாடி இருக்கிறோம் நம்ம வெப்சைட் அப்படின்னா மேபி நம்ம இதுல ஸ்லோவா இருக்கும். நம்ம எஸ்இஓக்கு எப்படி இம்ப்ரூவ் பண்ண போறோம், நம்ம இப்போ வாங்கிட்டு இருந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். நிறைய இது மேட்ச் ஆகிட்டு இருந்தது, இது மேட்ச் ஆகல. அப்ப இது போய் மேல தூக்கி போடணும். நீங்க இவங்களோட பாருங்க, நீங்க லேட் ஆனாலும்
ஆன்லைன்ல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஸ்ரீமதி, கௌசல்யா, பிரவீன்? Sir, no, sir. No, sir. புரியல எடுத்துட்டு இருக்கேன். புரியுது sir. அது லோடா இருக்குல்ல, ஐஎன்பி என்னன்றீங்க பார்ப்போம். Interaction to next page. INP is a metric that assesses the page overall responsiveness to user interaction by observing the latency of a click, tap, and keyboard interaction. நார்மலா கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் ஆகுது, கீபோர்டு கீன் பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் ஆகுது, இந்த மாதிரி சில இதெல்லாம் உள்ள வர பட்டன்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு டைம் எடுக்குதுங்களா இன்ட்ராக்ஷன் டு நெக்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்தது குமுலேட்டிவ் லேஅவுட், சிஎல்எஸ் அப்படிங்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன்ல இருந்து இன்னொரு ஸ்கிரீன் மாறி மாறுற மாதிரி. நீங்க சினிமா எடுத்துக்கோங்களேன், சினிமா வந்து படம் பார்த்துட்டே இருக்கீங்க, அந்த பாட்டு ஒன்று ஓடிட்டு இருக்கு, சுவிட்சர்லாந்துல ஒன்று எடுக்கிறாங்க, வில்லேஜ்ல ஒரு அடுத்த செகண்டே மாறி வருது. அப்போ உங்களுக்கு எப்ப கண்ணுக்கு தெரியுதோ அப்படியே அங்கிருந்து இங்க வந்துட்டோம் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த குமுலேட்டிவ் லேஅவுட் ஷிஃப்ட் நடக்குதுன்னு அர்த்தம். அப்படியே உங்களுக்கு தெரியாம அதே மூட்லயோ அதே இதுலயோ பாக்குற மாதிரி ஸ்கிரீன் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த ஷிஃப்ட் நடந்ததே உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். நீங்க ஒரு சினிமா பாக்குறப்ப நம்ம கான்சென்ட்ரேஷன் நல்லா பாக்குறப்ப அடுத்தடுத்து அப்படியே போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இல்லாட்டி இங்க இருந்து அங்க ஜம்ப் பண்றாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். தெரிய வருது அப்படின்னா அந்த கேப் இருக்குன்னு அர்த்தம். அப்படி காமிக்கவே கூடாது, அந்த கோர்வையா போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு இதை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ணிட்டு பிளாங்க் ஸ்கிரீன் வச்சுட்டு அடுத்த ஸ்கிரீன் கொண்டு வந்தாங்கன்னா இப்போ இருக்கும். நம்மளுக்கு ஒரு படம் பார்க்குறோம், இந்த சீன்ல இருந்து இன்னொரு சீன் மாறுறதுக்கு நடுவில் ஒரு பிளாங்க் ஸ்கிரீன் வந்து அப்புறம் மாறுது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கேப் ஆயிடும். ஸோ அதுல இதுல குமுலேட்டிவ் லேஅவுட் ஷிஃப்ட்னா இப்போ நம்ம கீழே இப்படி ப்ரௌசர் இப்படி கீழே கொண்டு வரலாம் ஸ்க்ராலிங், அது வாட்டி போயிட்டு இருந்தா தெரியாது. அந்த கரன்ட்டு அந்த இது மாதிரி லைன்ஸ் மாதிரி எல்லாம் நெட்வொர்க் கம்மியா இருந்துச்சுன்னா அப்படி எல்லாம் வரும். அதெல்லாம் தான் குமுலேட்டிவ் லேஅவுட் ஷிஃப்ட் அப்படிங்கிறோம். ஸோ நம்ம இதை பொறுத்த அளவுக்கு என்னன்னா அது பாசிட்டிவா இருக்கு. வாட் இஸ் குமுலேட்டிவ் லேஅவுட் ஷிஃப்ட் அப்படின்னா it is a measure of the largest personal layout shift scores for every unexpected layout that occurs during the entire life cycle of it. அந்த பேஜ் மூவ் பண்றப்ப உங்களுக்கு வர இதுதான். ஸோ அது வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி நம்மளால கரெக்ட் பண்ண முடியும், புரியுது? இதெல்லாம் கரெக்ட் பண்றதுக்கு டெவலப்பர் தான் நம்ம போய் மறுபடியும் வந்து நம்ம நிக்கிற மாதிரி. ஆனா இதை டெஃபினிஷனா நீங்க தெரிஞ்சுக்கோங்க, வாட் இஸ் ஐஎன்பி, வாட் இஸ் சிஎல்எஸ். அதுக்காக தான் நம்ம என்ன நம்ம போய் இப்போ அட்டன் பண்ண போற இன்டர்வியூல பெருசா கேட்க மாட்டாங்க. நல்ல பெரிய கம்பெனிஸ் நீங்க போய் அட்டன் பண்றீங்க, இப்போ நீங்க சென்னை, பெங்களூர் அங்க எல்லாம் போனீங்களா, கோயம்புத்தூர்ல பையோட இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் எல்லாம் ப்ரெஷர் எடுக்கிறாங்க அப்படின்னா ஏன்னா அப்பப்பதான் எடுப்பாங்க. 25,000 30,000 சேலரி தராங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் அங்க கேட்பாங்க. 15,000 10,000 நம்ம சேலரி நம்ம போறோம் அப்படின்னா அங்க இதெல்லாம் பெருசா இது அப்படி சொல்ல வரல, மெஜாரிட்டியா நான் சொல்ல வரேன். அப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டைம் டு ஃபர்ஸ்ட் பைட், டிடிஎஃப்பி அப்படிங்கிறாங்க. அடுத்த ஒரு that measures time between the request for a resource and when the first byte of resource begins to arrive. It is mostly server oriented வரும். நம்ம சர்வருக்குள்ள போயிட்டு ஒரு பேஜ் லோட் ஆயிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க, இன்டர்னல் லிங்க்னு வச்சுக்கோங்க, நம்ம கிளிக் பண்ணோடனே மறுபடியும் நம்ம இன்னொரு பேஜை லோட் பண்ணிட்டு வருது, அதுக்கு உண்டான டைம் அது வந்து டிடிஎஃப்பி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம பேஜ் ஸ்பீட் எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னா நம்ம நினைக்கிறது லோட் ஆகுறது ஓவராலா சொல்றோம் 3 செகண்ட்ல லோட் ஆகணும் அப்படின்னு. ஆனா அது போக அந்த சிஎல்எஸ் எதுவுமே ட்ராக் பண்ணா எதுவுமே இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் கண்டென்ட் ஃபைல் 1.8 செகண்ட்ல லோட் ஆகணும். லார்ஜஸ்ட் வந்து 2.5. ஐஎன்பி அப்படிங்கிறத பார்த்தா இன்ட்ராக்ஷன் டு நெக்ஸ்ட் பாயிண்ட், ஒரு ஈவெண்ட் மாதிரி கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. டிடிஎஃப்பிங்கிறது சர்வர் ரெஸ்பான்சிவ், ஒரு ப்ரௌசர்ல இருந்து டேட்டா எடுத்துட்டு போய் அதை லோட் ஆகிட்டு வரணும். பாஸ்வேர்ட் நீங்க அடிச்சீங்கன்னா அது அங்க போய் செக் பண்ணிட்டு ஓகே சொல்லுது, அந்த டைம் முதல்ல தான் டிடிஎஃப்பின்னு நம்ம சொல்றோம்.
இப்போ நான் ஃபிட்டா கூடது உங்களுக்கு நீங்க பாருங்க. அதனாலதான் இந்த வேப்பலைசர்ங்கிற ஒரு டூல் போடுறப்ப என்னென்ன ஏதாவது பிளகின்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த வேப்பலைசர்ல போய் பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக காம்படிட்டருக்கு லோட் ஆகுதுன்னா சம்டைம்ஸ் பிளகின்ல நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸ்பீடு பிளகின் அது மாதிரிலாம் போட்டிருந்தாங்கன்னா நம்ம அது என்ன பிளகின் நம்ம படிச்சு பார்த்துட்டு நம்மளும் அது மாதிரி போட்டுடுறோம். இப்போ அவங்களோட ஸ்பீட் நல்லா இருந்ததுன்னா எப்படி இருக்கு பாருங்க. பர்ஃபார்மன்ஸ் மொபைல்ல 93, நம்ம வெறும் 33 தான் இருக்கும். ஸ்க்ரீன் வரதே பெரிய விஷயம். ஸ்க்ரீனே வந்து பாருங்க எஃப்சிபி 0.4, எல்சிபியில் மட்டும் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகுது 3.6 செகண்ட்ஸ். அப்போ இவங்க கண்டிப்பா சூப்பரா பண்ணியிருக்காங்க. இங்க இப்போ பார்க்கலாம் வேர்ட் ப்ரெஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அனலிட்டிக்ஸ், வேர்ட் ப்ரெஸ், அப்பாச்சி, WP ராக்கெட் இதுவான்னு பார்க்கணும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், வேர்ட் ப்ரெஸ் பிளகின், WP ராக்கெட், பூட்ஸ்ட்ராப், ஜெக்வரி, கூகுள் டேக் மாதிரி. WP ராக்கெட் அப்படிங்கிறது வேர்ட் வெப்சைட், அதுதான் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல போனோம்னா நம்மளும் அப்படிதான் யூஸ் பண்ணுவோம். ஆனா பெய்டு போயிட்டோம்னா ஒரு வேளை நல்லா இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எனக்கு கண்டிப்பா எல்லாருமே பெய்டு வெர்ஷன் கொடுத்துருப்பாங்க. 1 year of support, 1 year of support வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா $45 சொல்றாங்க 1 yearக்கு. $45 என்னென்ன நடக்குங்கிறத நம்ம பார்க்கணும். சிங்கிள் வெப்சைட்டுக்கு $45 கொடுக்குறாங்க. மேபி நம்ம இந்த சொல்லி பார்க்குறோம், ட்ரையல் வெர்ஷன் போட்டு பார்க்கலாம். நம்மளது 14 days முன்னாடி ஏதாவது வருது அப்படின்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். அவன் ஸ்பீடை பற்றியே போடல, ஜஸ்ட் அந்த இதை பற்றி தான் சொல்கிறாங்க. இங்கே எழுதுறாங்க. நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா சரி, இப்போ கிரீன்ஸ் டெக்னாலஜி அவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. மேபி அவங்க முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தாலும் இப்படி வர்றாங்க கிடையாது. அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ட்ரையல் அண்ட் எரரோட நம்மளை விட ஒருத்தர் முன்னாடி நிறைய பண்ணாங்கன்னா அவங்க முன்னாடி வந்துருவாங்க. அப்ப நம்ம அவங்களுக்கு முந்திர மறுபடியும் பண்ணணும். ஆனால் ட்ரையல் அண்ட் எரர் கன்சிஸ்டன்ட் அப்டேட் அப்படின்னு கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ் பாருங்க. லோடானதான் தெரியும் இதுல பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்ட்டு. நம்மளோட அது நம்மளோட என்ன டெவலப்பர் வந்து என்ன பிளகின் யூஸ் பண்ணியிருக்காரு. ஞாபகப்படுத்தது இல்லை, நம்மளோட வெப்சைட் பேஜ்ல எப்படி இருக்குன்னு காமிக்கிறதா சொல்லிட்டு இருந்தேன். நம்ம யோசிச்சு எஸ்இஓன்னு போட்டிருக்கோம்.
பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. சரி, வேணா நாளைக்கு கேட்டுக்கலாம். அவர்கிட்ட கேட்டோம்னா சொல்லிடுவாரு. என்ன ஸ்பீடுக்காக ஏதாவது பிளகின் போட்டுருப்போம். பட் எஃபெக்டிவ் இல்லாம வந்து கரெக்ட் பண்ணணும். ஸ்பீடு வந்து கண்டிப்பா முக்கியமான ஒன்று. ஏன்னா கூகுள் என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னோட லோட் ஆகிக்க டைம் ஆகி இதை கூட தானே எப்படி காமிக்கிறது. கூகுள் என்னன்னா அவனோட யூசர் உள்ள வந்துட்டானா அவனுக்கு தேவையான அத்தனையும் பெஸ்டா படிக்கணும்னு நினைக்கிறான். பெஸ்டா ரிசல்ட்ஸ் கொடுக்கணும். அதுல கிளிக் பண்ணா டக்குன்னு அவனுக்கு டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. இல்லாட்டி வேற சர்ச் போயிடுவாங்க. அதனால அதனால எல்லாமே பெஸ்டா கொடுக்கணுங்கிறக்க பேஜ் ஸ்பீடும் ஒன் ஆஃப் த மெயின் ரைட்டிங். நம்ம மீதி அதான் பேராமீட்டர்ஸ் இருக்கு. நம்ம மீதி பேராமீட்டர்ஸ் பார்ப்போம். அது வரைக்கும் என்ன நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, சர்ச் என்ஜின் கைட் கூகுள் அப்படின்னு போட்டீங்கன்னா வரும். SEO ஸ்டார்டர் கைட். இந்த இதை நீங்க பார்த்துட்டு வாங்க. இது வந்து ஒரு கடல் போல நிறைய பெருசா இருக்கும். நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் எல்லாம் பண்ணிக்க வேண்டாம். என்னென்ன ரேங்கிங் ஃபேக்டர்ஸ் மாதிரி என்ன பண்றாங்க அப்படிங்கறத பாருங்க. என்ன டவுட்ஸ் இருந்ததுன்னா வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. சேர்ந்து கூட என்னங்கிறத படிச்சிடலாம். ஆனா ஒரு தடவை பாருங்கன்னு நான் சொல்ல வரேன். இப்ப நாளைக்கு நான் அவைலபிள் இல்லாதனால இதை நீங்க பார்த்துட்டு நீங்க நாளைக்கு சாட்டர்டே ஏதாவது கிளாஸ் வைக்க முடியுமான்னு நம்ம மறுபடியும் பார்க்குறேன். எல்லாரும் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நாளைக்கு வச்சுட்டுலாம். மண்டே மறுபடியும் ஒரு லீவ் வருது. ஸோ அதுக்குள்ள இதை பார்த்துருங்க. சாட்டர்டே நம்ம ஃப்ரீயா இருந்தோம்னா எல்லாரும் ஒரு கிளாஸ் வச்சுக்கலாம். இப்ப பார்த்த வரைக்கும் ஏதாவது புரியுதுங்களா? இப்போ எஸ்சிஓல என்னென்னலாம் புரிஞ்சிருக்கும். அதாவது எஸ்சிஓனா ஃபர்ஸ்ட் கீவேர்டு ரிசர்ச் பண்ணணும். எந்த கீவேர்ட்ல தேடுவாங்க அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். அந்த கீவேர்டை யூஆர்எல்லையும் டைட்டில்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொண்டு வரணும். முக்கியமான கீவேர்டை கொண்டு வரணும். அடுத்து H1 டேக்னு சைட்டுக்கு உள்ள வர்ற H1 டேக்னு நம்ம பண்ணணும். அதுக்கு அடுத்தது லேண்டிங் பேஜ் டிசைன் நான் சொன்னேன். எப்படியெல்லாம் கண்டென்ட் எந்த இடத்துல ரிவ்யூ ப்ரொஜெக்ட் பண்ணணும், எந்த இடத்துல சிடிஏ பட்டன் வரணும், இதெல்லாம் வந்து யூஐ யூஎக்ஸ் பார்க்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த மெயின் கீவேர்ட் எவ்ரி 200 வேர்ட்ஸ்க்கு ஒரு தடவை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். போல்டு பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆல்ட் இமேஜ் டெக்ஸ்ட் நம்ம பண்ணணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். மொபைல் வியூ ரெஸ்பான்சிவ் நல்லா இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். மொபைல் வியூல எதுவும் கொலைட் ஆகாத மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். HTTPS சர்வர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பேஜ் ஸ்பீட் இன்சைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு 6-7 பேராமீட்டர்ஸ் இருக்கு. அதோட பார்த்தோம்னா நமக்கு எஸ்இஓங்கிறது ஆன் பேஜ் எஸ்இஓ முடியும். ஆஃப் பேஜ் அகைன் தனியா இருக்கும். ஆன் பேஜ் எஸ்இஓங்கிறது இன்னொரு 4 பேராமீட்டர்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ அது வரைக்கும் இந்த கைடை நீங்க படிச்சுட்டு வாங்க. பேஜ் ஸ்பீட் இன்சைட்ஸும் சும்மா பாருங்க. பார்த்துட்டு நம்ம இன்டர்னல் லிங்க்ஸ் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் எல்லாமே பாருங்க. போக நீங்க ரெகுலரா பண்ண வேண்டிய ஒர்க்கு இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் ஆட் பண்றது. உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஆப்பிள் ஏபிங்க AB246. ஆனா இது கம்மியா தான் போட்டிருக்கீங்க போஸ்ட். இதெல்லாம் இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கிறது. ரெகுலரா போடுங்கன்னு நான் சொல்லுவேன். அந்த டேல டாபிக் படிக்கிறதோட விட்டுறக்கூடாது. ஸோ எப்ப எடுத்து பார்த்தாலும் இதுல அப்டேட் இருந்துட்டே இருக்கும். யூடியூப் ரொம்ப மறுபடியும் நான் திருப்பி சொல்றேன். வேர்ல்டு வந்து ரொம்ப காம்பாக்டா வரப்போகுது மார்க்கெட்டிங். மோஸ்ட்லி யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல, கூகுள்ல இதுல இருக்காங்க. நீங்க ஃபேஸ்புக்கோட யூசர்ஸ் குறையிறாங்க. லிங்க்டின் யூசர்ஸ் ஒன்லி ஃபார் ஜாப் ரிலேட்டட்லாம் போறாங்க. நீங்க மார்க்கெட்டிங்க்கு நீங்க எடுத்தீங்கன்னா உங்களோட மெயின் வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப், கூகுள். ஆர்கானிக்கா அதே இதுதான் பெய்டு. ஃபேஸ்புக், கூகுள் பெய்டு. ரெண்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப இதுல வந்து நம்ம யூடியூப்ல சேனல் கிரியேட் பண்ணிட்டு எதுவுமே பண்ணலைன்னா தப்பா போயிடும். நான் ஐ அக்செப்ட் உங்களுக்கு எல்லாமே தெரியுங்கிறது தெரியுது. ஆனா தெரியுங்கிறத எடுத்து போட்டீங்கன்னா தான் ப்ரூவ் பண்ண மாதிரி இருக்கும். ஃபாலோவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் நிறைய போட்டீங்கன்னா தான் அந்த என்கேஜ்மெண்ட் உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். 1 கீழே வரும், which is a poor. 1 to 5 அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். குட். 5 மேல ஒன்னா எக்ஸலன்ட்.
அப்போ ஒன்னு கீழே வருதுன்னா போஸ்ட் நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும். இல்ல இந்த ஃபாலோவர்ஸ்க்கு இதுக்கும் மேட்ச் ஆகல அப்படிங்கிறது அட்லீஸ்ட் யூ டிட் ஒர்க். நான் இல்லைன்னு நான் சொல்ல. இன்னும் குவாலிட்டி அப்ப நிறைய போஸ்ட் வந்து போடுங்க. நல்லா பிடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் போடுங்க. எப்பவுமே இதே தான் போடணும்ல. இங்க எவ்வளவோ நடக்குது ஈவெண்ட்ஸ். உங்களுக்குள்ள ஒரு டீம் ஒர்க்கா பண்ணுங்க. ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுங்க. யூடியூப் ஸ்கிரிப்ட் எழுதுங்க கம்பெனிக்கு. இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா தான் ஒண்ணு காமிக்கிறதுக்குன்னு இன்டர்வியூ என்ன சொல்றதுங்கிறத மட்டும் யோசிங்க. எல்லாருமே ஒரே இன்டர்வியூ போறது இல்லை. ஒவ்வொரு கம்பெனிக்கு ஒவ்வொரு போவீங்க. அசியூம் பண்ணி நீங்க எல்லாருமே போறீங்கன்னா எதை வந்து உங்களுக்கு தனித்துவமா நம்ம காமிக்க முடியும். அதனால டெய்லியும் ஒரு இமேஜ், டெய்லி ஒரு வீடியோ. இதுக்கு 2 மணி நேரம் ஆனாலும் கண்டிப்பா பண்ணித்தான் ஆகும். இல்லாட்டி உங்களோட ஸ்கில் தான் நீங்க போகணும். ப்ராக்டிக்கலா நான் பண்ணியிருக்கேன்னு சொல்றதுக்கு இது ஒண்ணுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஆர்டிகல்ஸ் எழுதணும். ஆர்டிகல்ஸ் எழுத நம்ம சொல்லி தருவோம். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா நீங்க பாட்டுக்கு அதை எழுதி தெரிஞ்சு சொல்றேன். சரி, ஓகே. நம்ம சாட்டர்டே நாளைக்கு நான் கேட்டுக்கிறேங்க.